நித்யாவும் நீயும் இந்த பைக்ல தான் உட்காந்து போவீங்களோ? நித்யாவா? என்ன நித்யா? நடிக்காத. உன்னை ஒன் சைடா லவ் பண்ணாலே அந்த நித்யா. அவ பேரை சொன்னாதான் உன் முகத்துல சிரிப்பே வருது. ரொம்ப கற்பனை பண்ணாத. நான் இந்த பைக்ல போற மாதிரி நிறைய கனவு கண்டிருக்கேன். ஆனா பொண்ணுங்க தோற்ற மாதிரி நித்யாவோட போற மாதிரி எல்லாம் கனவு வந்தது. அப்படி நல்லவனா நீ? ஆமா, பின்ன நல்லவன் தான் நானு. நம்பிட்டேன். ஏய், என்ன பண்ற? எவ்வளவு ரேட் போட்டிருக்காங்க பாக்குறேன். அதெல்லாம் நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அதிக ரேட் போட்டிருக்கு. ஜஸ்ட் 99,000 ஒன்லி. அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? 1 லட்சம் ரூபாய்க்கு 1000 ரூபாய் கம்மி. என்கிட்ட இப்போதைக்கு அந்த 1000 ரூபாய் தானே இருக்கு. கையில இருக்கிற 1000 ரூபாய்க்கு என்னைக்காவது 99,000 மாறும்ல. அப்ப வாங்கிக்கலாம். நான் இன்னைக்கு பைக் வேணுமான்னு கேட்டப்போ அண்ணனுக்கு பைக் இல்ல, அப்பாக்கு பைக் இல்லன்னு என்னென்னமா சொன்னேன். இன்னைக்கு அவ்வளவு ஆசை உன் கண்ணு அப்படியே தெரியுது. ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? ஒண்ணும் தப்பு இல்லையே. இப்ப என்ன, உனக்கு பைக் வேணும் அப்படித்தானே? ஆமா, ஏன் சொன்ன மாதிரி நீ வாங்கி தர முடியா? நான் வாங்கி தரட்டுமா? சும்மா காமெடி பண்ணாத. நான் நிஜமா தான் கேக்குறேன், வாங்கி தரட்டுமா? எப்படி வாங்கி தருவ? ஏதாவது பேங்க்ல போய் பணம் தேட முடியா? இல்ல இல்ல பைக்கே திருடலான்னு இருக்கியா? நல்ல விதமாவே யோசிக்க மாட்டியா நீ? சரி, அப்ப என்னதான் பண்ண போற? வேணுமா கேடு, நான் வாங்கி தரேன். நீ எப்படி வாங்கி தருவேன்னு சொல்லு. ஒரு பொண்ணு நினைச்சா முடியாதது எதுவுமே இல்ல. இந்த பச்சை டைலாக்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அதை வச்சு பைக் எல்லாம் வாங்க முடியாது. பைக் வாங்குறதுக்கு பணம் வேணும். என்னால பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா நீ? எப்படி டியூஷன் எடுத்தா? 2 பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிற. அவங்களுக்கும் ஆனுவல் எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கே வேலை இருக்குமா இல்லையான்னு தெரியாது. இதுல எனக்கு பைக்